ஜிப்புக்குள்ளே வச்ச கை அவைக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு பாவமாக இருந்தது. இதுதான் என்ற பிரச்சனை. நான் பாவம் பார்க்குறது. நான் சொன்னால் எனக்கு கடுப்பாயிரும்னு சொன்னோன்னே. வணக்கம் எல்லாரும். இன்றைக்கு டே 6 vlog finished. ஸோ இன்றைக்கு சாரி ஷாப்பிங் போகிறோம். காஞ்சிபுரம் போகிறோம். பட் காஞ்சிபுரம் போகிறதுக்கு முதல் டி நகரில் போய் கடையில் பார்க்க போகிறோம். ப்ரைஸஸ், கலர்ஸ், மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்துட்டு காஞ்சிபுரத்தில் போய் வாங்க போகிறோம். ஸோ இன்றைக்கு டைம் கிடைக்காது. ஏன்டா நாங்கள் வ்ளாக் பண்ணேன்டா அவைக்கு தெரியும் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரம்னு ப்ரைஸ் ஏற்றுவினேன். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. ஸோ அக்கா சொல்லியிருக்கா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், நோ வ்ளாகிங், நோ பேக் லைக் திஸ், நத்திங் லைக் தட், சும்மா வாண்டு. ஸோ சும்மா வர போகிறேன். யா அண்ட் ஆல்சோ என்ன செய்ய போகிறேன்டா, ஏதாவது இந்த ஈவினிங் செய்தேன்டா அதை ப்ளாக் பண்ணுவேன். இல்லாட்டி இது மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த கப்பல் ஏன் கவுந்திருக்கு, இந்த புலி ஏன் சோர்ந்துருக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ரொம்ப லாங்கான டே டுடே. நான் கேமரா விட்டுட்டு போகிற நாள் தான் எல்லாம் நடக்கும். சத்தியமாக கொண்டு போகிற நாள் ஒன்றும் நடக்காது. நோ கண்டென்ட் அட் ஆல். என்ன நடக்கும் சொல்லுங்கள். இவ்வளோ நாளும் நாங்கள் ஓட்டோவில் நாங்கள் ஒருத்தரும் கதைக்கல, சும்மா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கு நாங்கள் போகிறோம். உங்களோட ஓட்ட ஆள் கதைக்கிறார், கையை வச்சு இப்படி எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் சொல்கிறார், இப்படி புறா சைன் எல்லாம் செய்கிறார், இப்படி கைக்கிறார், 2 கையை விட்டுட்டு ஓடுறார். அவர் என்ன சொல்லி கொண்டு இருந்தாருண்டா, இந்த ஆக்டர்ஸை வர்ஷிப் பண்ணுற ஆக்கள் எல்லாம் மொக்கங்களாம். அண்டு அவருக்கு எங்களோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவரை பிடிக்கும், அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும். மறைப்பணையில் பிள்ளைகள் இல்லை, அவருக்கு தேவையில்லை. அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் கடவுள் அண்ட் ஓட்டோ தான் அவருக்கு கடவுள் மாதிரி. அண்ட் அது மட்டும்தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட். மிச்சம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஐயோ கணக்கு எய்தல் சொன்னவர் எப்படி சொல்லுன்றே தெரியலை. அவரோட நம்பரை நான் வாங்கி வச்சேன். நான் வேற எங்கேயும் தூரம் போகிறேன்டா அவரை கேட்குறதுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த நேரம் நான் அவருக்கு ஒரு மைக்கை போட்டுட்டு அவர் கதைக்கிற நீங்கள் கேட்கலாம். அது நடந்தது. பேருந்து நாங்கள் போத்தீஸ் கடையை விட்டு வெளியில் வரைக்க ஒரு 2 அக்காமார் இது பொருள்கள் விற்று கொண்டு இருந்தவ. அதில் விற்று கொண்டு கேட்க நான் சொன்னேன் எனக்கு இது வேணாம், எனக்கு இது தேவையில்லைண்டு. ஆனால் எனக்கு பாவமாக இருந்தது. இதுதான் என்ற பிரச்சனை. நான் பாவம் பார்க்குறது. பாவம் பார்த்துட்டு நான் சொன்னேன் எனக்கு தேவையில்லைண்டு. இப்போ நான் அதுக்கு 100 எடுத்து கொடுத்தேன். நான் ஜஸ்ட் வச்சிருங்க. நான் சொன்னேன் இல்லை ப்ளீஸ் எங்களுக்கு உடுப்பு வாங்கி தாங்க. அந்த முதல் அக்கா சொன்னவா இந்த பிள்ளைக்கு ஒரு பேக் வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன் ஓகே பேக் வாங்கி தரேன். சொன்ன நான் உங்களை ஏமாத்தையில என் பிள்ளைக்கு படிக்கிற பேக். பேருந்து சொன்னவா இல்லை எனக்கு ஒரு சட்டை வாங்கி தரேன். நான் சொன்னேன் இப்போ தான் என் பிள்ளைக்கு பேக் தேவைன்னு சொன்னீங்க, அப்போ உங்களுக்கு சட்டை பிள்ளை அந்த பேக்கோட முக்கியமாயிட்டு தாண்டு. அவள் சிரிச்சா. பேருந்து கொண்டு போனேன். என்ன கொண்டு போய் அவள் கொண்டு போன கடைக்கு நான் போய்க்க யார் சொன்னவர் ஒரு சட்டை 750 rupeesண்டு. நான் இல்லையே இது கூட ரேட்டாக இருக்குது. பேருந்து எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறது ஓகே, நான் செய்கிறேன் நான் உதவி. ஆனால் என்னை ஏமாற்றி செய்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் டைரெக்டாக அங்கே சொல்லிட்டேன் என்னத்துக்கு இவர்கிட்ட கொண்டு போனீங்க. சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கொண்டு போயிட்டு ரேட்டை கூட்டி எடுக்க பார்க்குறீங்களான்னு சொல்ல அவள் கொஞ்சம் இதாகிட்டுது. நான் சொன்னால் எனக்கு கடுப்பாயிரும்னு சொன்னோன்னே அவருக்கும் கொஞ்சம் ஏறிட்டுது அந்த கடைக்காரனுக்கு. யார் சொன்னால் என்ன சொல்கிறீங்க. நான் சொன்னேன் ஓகே. நான் சொன்னேன் லெசன் நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா இங்கே நில்லுமோ நான் போய் எடுத்துட்டு வாரேன்னு. பேருந்து நான் கடையில் சுற்றி ஒரு பேக் எடுத்தேன் நான் 350 rupeesக்கு. பேருந்து 3 டாப்ஸ் எடுத்து நான் 500க்கு. அந்த டாப்ஸை எடுத்துகிட்டு திருப்பி வரைய ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிட்டுது. கெதியை நான் எடுத்துருக்கலாம். ஆனால் சுற்றி பார்த்தோன்னே டைம் எல்லாம் போயிட்டுது. எடுத்து கொடுத்தோன்னே 3 உடுப்பு இருந்தது. நான் 2 லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் எடுத்து நான் அவக்கு பேக் கொடுக்க நான் அவக்கு அந்த மெரூன் இதை அவக்கு கொடுக்க அவள் சொல்கிறோம் இல்லை எனக்கு அந்த மெட்டர் தான் வேணும்ட்டு. இப்போ அந்த மெட்ட கேர்ளுண்டேலேருந்து எடுத்தது. அந்த 2 பேர் இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த மெட்ட கேர்ளுக்கு 2 உடுப்பு கொடுத்து இவக்கு ஒரு பேக்கும் அவனோட பிள்ளைக்கும் இப்போ அவக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுத்தது. அது கொடுத்ததும் அவைக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. என்ற நான் போய்க்கு காட்டி என்ன சொல்லி கொண்டு இருந்தவன். ஆனால் என் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இல்லை. இதான் நடந்தது. பேருந்து நான் அதை முடிச்சுட்டு நடந்து போகிறேன். அக்காட்ட திருநங்கை என்னை நிப்பாட்டி அது காசு கட்டுவேன். என்ன நடந்ததுண்டா, அதுக்கு முதல் அந்த சந்தியில் பார்க்குற தூரத்தில் தான் ஒரு அம்மா இருந்தவா. ஓகே, வயசு போன அம்மா. அவள் கண்டுட்டு நான் காசு எடுத்து தாண்டி போயிட்டேன். காசு எடுத்து கொடுக்க ஒரு பாய் தாண்டி போய் சொல்கிறார் குடிக்காதீங்கன்னு. நானும் எதுவும் அவர் சொல்கிறேன்றோன்னா கொடுக்கதா இருந்தேன். நான் பேருந்து திருப்பி தாண்டி போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தையும் திருப்பி சொல்ல கொடுக்காரிங்க. நான் யோசிக்கல என்னத்துக்குன்னு. நான் இவர்கிட்ட 200 கொடுத்தேன். ஒரு அம்மா மாதிரி தானே பாவம் உண்டு. பேருந்து அங்கே நடந்து போகிறேன். இந்த திருநங்கை 2 அக்கா மாதிரி என்னை நிப்பாட்டிட்டு காசு கேட்க. நான்
சொன்னால் என்னட்டு இல்லைன்னு சொல்ல சொன்னால் இல்லை இது அதுண்டு ஜஸ்ட் லைக் கொஞ்சம் இதானவே லைக் எப்படி சொல்கிறது அந்த கொஞ்சம் கூட ப்ரெஷர் அப்ளை பண்ணவே இல்லை தெர சொல்லி பேருந்து தெரியல நான் சொன்னேன் என்னட்டு இல்லைன்னு சொல்லோன்னா பேருந்து சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட இருக்கு தாங்கன்னு சொன்னோன்னா பேருந்து நான் வந்து ஒரு 2 coin எடுத்து கொடுத்தேன். நான் 2 coin எடுத்து கொடுத்துட்டு என்னட்டு இருந்ததே 500 rupees தான். எனக்கு 500 rupees கொடுக்க இது இல்லை. ஸோ நான் கொடுக்கல. நான் அவள் பேருந்து என் பேகை திறந்து என் பேகுக்கு அவள் வந்து ஒரு கோயின் இருந்தேன் 2 coin கொடுத்துட்டேன்னா கொடுத்தோன்னா அவள் சொல்கிறா நான் வந்து உங்களோட காசு திருட போகிறதில்ல நான் ஜஸ்ட் பிளஸ் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் எனக்கு அது நான் எனக்கு தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் அந்த இதை வச்சுருங்க நான் போகிறேன்னு. அவள் சொன்னால் இல்லை போருங்க லைக் என்ன லைக் என்னை கஷ்டப்படுத்தினுவேன். நான் தாண்டி போக முடியலை 2 பேரும் இருந்து ஒரு ரொம்ப சந்தி வந்து ரொம்ப நேரம் சும்மா தாண்டியும் போகலாது. ஆனால் அவைக்கு மேலே கையும் வைக்க விருப்பம் இல்லை நான் தள்ளி இது பண்ணுறதுக்கு. வந்து என் பாக்கெட்டுக்குள்ளே கை வச்சு என் ஜிப்புக்குள்ளே வச்ச கை அதுக்குள்ளே காசு இருந்தது. ஸோ அந்த காசை வந்து அவள் வந்து லைக் கை வைக்க நான் சொன்னேன் இல்லை நான் அடுக்கையில் உங்களோட காசை நான் அடுக்கையில் வந்து இந்த ஜிப்பை திறந்து அவசனம் அவங்களுக்கு நான் வந்து பிளஸ் பண்ண போகிறேன்ட்டு அந்த இப்படி உன்னோட பேர் என்னன்னு கேட்டுவா. இது நான் சொன்னால் இல்லை பிரச்சனை எனக்கு அதான் தேவையில்லை நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த 10 rupees வச்சுக்கொண்டு என்னை விடுங்கோண்டு. அவள் இப்போ இந்த ஜிப்பு இது பண்ணோன்னே கொஞ்சம் இதாகிட்டு நான் கை வச்சுவா உள்ளுக்கு என் பேகுக்கு அந்த ஜிப் காசை கண்டவா. சொன்னால் இல்லை உங்களோட காசு ஒன்று இது பண்ண போகிறது பாரு இந்த முன் ஜிப்பியம் திறந்துட்டு அந்த அவள் இன்னும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி ப்ளஸ் பண்ணிவிட்டு சேம் இது கேட்டவா அந்த உள்ளுக்க. நான் சொன்னேன் இல்லைன்ட்டு பேருந்து ஜஸ்ட் பூட்டிட்டு நான் சொல்லிட்டு நாங்கள் வச்சுருங்க. அவள் சொன்னால் தேவையில்லாம் சொல்லி வச்சுருங்கோண்டு இப்போ நான் அப்படியே போயிட்டேன். பேருந்து அங்கே போயிட்டு சாப்பிடவும் மூடில்லை. ஆனால் சாப்பிட்டு பேருந்து அதெல்லாம் முடித்த அப்புறம் நாங்கள் திருப்பி வீட்டை வந்துட்டு ஹோட்டல் தேடி கொண்டு வந்தோம். நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம் ஷாப்பிங் செய்ய ஹோட்டல் எடுத்து நிற்கிறதான் பெஸ்ட். இங்கேருந்து 1.5 மணித்தியாலம் அங்கே போகிறதுக்கு. அது பார்த்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டுது. ஸோ லேட்டும் ஆகிட்டு. ஸோ கிரிக்கெட் போய் விளையாட முடியலை அந்த லோக்கல் பசங்களோட. அதுக்கப்புறம் மோலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு மெக்டொனால்ட்ஸ் தான் சாப்பிட்டது. மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்டுட்டு பேருந்து நான் வந்து க்யூவில் நிற்கிறேன் ஒரு கடையில். நாங்கள் முன்னுக்கு நிற்கிறேன். ஒருத்தி ஜஸ்ட் எங்களுக்கு தாண்டி போகிறா. நாங்கள் முதல்ல வந்து ஒன்றும் சொல்லலை. பிகாஸ் நாங்கள் யோசிச்சு நாங்கள் வேறு யாரோட இருக்கிறான்னு. ஸோ நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பேருந்து பார்த்தா அதில் நிற்கிறான். எனக்கு கடுப்பாயிட்டு நான் போய் சொன்னேன் இங்கே ஒரு க்யூ இருக்குது லைக் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொல்ல. சொன்னா ஓகே அதான் வா நான் சொன்னேன். அந்த அண்ணாக்கு சொன்னால் லைக் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் எப்படி நீங்கள் ஜஸ்ட் அவாவை சர்வ் பண்ணுறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆளை கொண்டு எங்களுக்கு லைக் உதவி தந்தவை. பட் எனக்கு விளங்கல என்னத்துக்கு ஒரு க்யூ ப்ராசஸ் வச்சுருப்பான். இல்லாட்டி அந்த தெரியுமா அந்த இப்படி சுற்றி போகிற இது இருக்குது அந்த வழி மாதிரி அப்படியே அதை வச்சுருப்பான் க்யூவை ஃபாலோ பண்ணாட்டி. லைக் இட்ஸ் லைக் எங்கே லாஜிக் இருக்குது அதில் ஒரு லாஜிக்குமே இல்லை. லைக் லண்டனில் நான் அதை செய்திருந்தால் என்னை காரி துப்பியிருப்பாங்க இல்லாட்டி இழுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டீசென்சி. லைக் நீங்கள் போகிறீங்கண்டா ஜஸ்ட் கேட்க வேண்டியதான் நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணுறீங்களா இல்லாட்டி நான் போகலாமான்னு. அதை விட்டுட்டு ஜஸ்ட் அவாண்ட கடை மாதிரி இப்படி நடந்து போகிறேன். எனவே இதுதான் இன்றைக்கு நடந்தது. நான் கேமரா கொண்டு போகாத ஒரு நாள் எல்லாம் நடக்குது. என் சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டதுக்கு நன்றி. உங்களுக்கு யாருக்கும் கொஞ்சம் அட்வைஸ் இருந்தால் ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி சென்னையில் நீங்கள் வந்து இதை தாண்டி எப்படி இருக்கிறீங்கன்ட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன செய்வீங்கன்ட்டு ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏண்டா உங்களோட அட்வைஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏண்டா உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும். இந்த பிஞ்சு போனபடி எனக்காக ப்ளீஸ் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.